இன்னொரு அது கூட இன்னொரு கதை வருது சொல்லிடுறேன். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்க தனியாக பேசுகிறாங்க. கல்யாண செலவுலாம் பார்த்துட்டு பேசும்போது அண்ணன் சொல்கிறான், நான் 2 எடுத்துக்கிறேன், நீ 1 எடுத்துக்கோ. பொறுப்பு நீ 2 எடுத்துக்கோ, நான் 2 பொறுப்பில் எடுத்துக்கிறேன்னு. உடனே தம்பிக்காரன் சொல்கிறான், இல்லைண்ணா நீ ஏன் 2 எனக்கு 1.5 இருக்கட்டுமேண்ணா. இல்லை நீ இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்க, நீ 1 எடுத்துக்க போதும், நான் 2 எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றான். இவனு என் தங்கச்சி வீட்டுக்காரன் பார்த்துறான், ஏதோ இவனுக்கு ப்ராப்பர்ட்டி பிரிக்கிறானுங்க, 1 எடுத்துக்கோ 2 எடுத்துக்க, லட்சமாக கோடியான்னு தெரில அவனுக்கு. தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான், நீ போய் கேளு என்னான்னு தெரில. அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான். உடனே அவன் ஒய்ஃப் வரான், அதான் அவன் தங்கச்சி வரான். அண்ணா நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்க? என்னம்மா ஒன்றும் இல்லைண்ணா, நீ 2 எடுத்துக்கோ நான் 1 எடுத்துக்கேன், எதுனா சரிசமமாக போடணும், நானும் அவருக்கு பொண்ணு தான், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு நீங்கள் போட்டாகணும் அப்படின்றான். இவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா உனக்கு வேண்டாம், அதெல்லாம் உன்னால் முடியாது, நான் 2 எடுத்துக்கிறேன், தம்பி 1 எடுத்து, நாங்கள் சொன்னது உனக்கு என்னத்துக்குன்னு. இல்லை அப்படி தான் அதுதான் முடிவு அப்படின்னா. உடனே தம்பிக்காரன் சொன்னான், டேய் தங்கச்சிக்கு ஆசைப்பட்டா அவளுக்கு சொல்லிவிடணும். ஒன்றும் இல்லைம்மா, அப்போ அந்த 3 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு, இப்போது நான் 2 லட்சம் தரேன்னு எடுத்துக்கினேன், அவன் தம்பி 1 லட்சம் தரேன்னு பொறுப்பு எடுத்துக்கலாம். இப்போ நீயே வந்து கம்பல் பண்ணி கேட்க, ஓகே நீ 1 லட்சம் கொடு, ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தா அப்பா கடனை அடைச்சிடுவோன்றாங்க. இதுதான் விஷயம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போதோ சரியாக புரிஞ்சுன்னு அதுக்கிட்ட பேசணும். இந்த அரைக்குறைய கேட்டால் எப்படி தான் மாட்டிப்பாங்க. அதுக்கு சின்னது எக்ஸாம்பிள். ஓகே, சும்மா ஜாலியாக எடுத்துக்கோங்க. நம்ம லைஃப்பில் நிறைய வாட்டி இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? பாய்.